இப்ப நேபாளல மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கு. தமிழகத்தை சேர்ந்த ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல. நேபாளில் இருக்கக்கூடிய கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை பொறுத்தவரை சீன அரசு 2020, 21, 22, 23, 24 அனுமதி கொடுக்காத காரணத்தினால 25, 26 இருந்து அனுமதி ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இந்த 5 ஆண்டு 6 ஆண்டு போக முடியாதவங்க பெரிய அளவுல இந்த ஆண்டு நேபாள் காட்மண்டு மூலமாக 2 ரூட் இருக்கு. ஒன்று நம்ம இந்தியா மூலமா போகலாம், நிப்பிலேக். நேபாள் காட்மண்டு மூலமாக பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் மூலமா நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நேற்று அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது. ஒரு பார்டர் இமிகிரேஷன் பாயிண்ட், நேபாள் டிபெட் பார்டர்ல அவ்வளவு பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஈரோட்டில இருந்து, கரூர்ல இருந்து, ராமநாதபுரத்துல இருந்து, சென்னையில இருந்து நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஈஷா அமைப்பு கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக 73 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. நேபாள் அரசு கூட நிறைய பேர் இந்த பக்கம் மிஸ் ஆயிருக்கிறாங்க. சைனா அரசு டிபெட் பகுதியில அவங்க அதிகாரப்பூர்வமாக நிறைய பேர் இறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக தமிழக அரசு இதுல தலையிட்டு இங்கிருந்து ஒரு மீட்பு குழு அனுப்பி வைக்கணும். காரணம், இது 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நேபாள் ஒரு பக்கம், டிபெட் ஒரு பக்கம். துரிதமாக, ஏன்னா ஏற்கனவே இந்த யாத்திரைக்கு 2018 நான் போயிருக்கிறேன். நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு சைனா சைட்ல. அவ்வளவு ஈஸியா இறந்து போனவருடைய உடலை கூட கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசு வேகமாக ஒரு மீட்பு குழுவை அனுப்பணும். அவங்க அங்க இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய எம்பசியோட தொடர்பில் இருக்கணும். உறுதியான தகவலை வேகமாக மக்களுக்கு கொடுக்கணும். யாராவது கஷ்டத்துல இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியும், இன்ஜுரி ஆயிருக்குன்னா அவர்களுக்கான முயற்சி எடுக்கணும். இறந்து போனவங்களுடைய சடலங்களை திரும்ப கொண்டு வரணும். இதையெல்லாம் கூட தமிழக அரசு செய்யணும். ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு கிளேசியல் லேக் உடைந்து அங்கிருந்து அந்த மிகப்பெரிய ஒரு வேகத்தோடு தண்ணீர் நிறைய ஊரை காலி பண்ணியிருக்கு, பிரிட்ஜை உடைச்சிருக்கு, இமிகிரேஷன் சென்டரை மொத்தமா கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. இதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா இதற்கு முன்பு கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி நடந்த பொழுது ரூட்டை மாத்தினாங்க. இது மாற்றப்பட்ட 2வது ரூட். இந்த ரூட்டிலும் கூட இது நடந்திருப்பது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். அதனால இறந்து போன எல்லா பெரியோர்களுக்கு, ஏன்னா கைலா யாத்திரை போன எல்லா பெரியோர்களுக்கும் கூட இந்த நேரத்துல என் சார்பாக, எல்லோர் சார்பாக கூட அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த குடும்பங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு அந்த நேரத்துல வேண்டிக்கிறோம். இந்த மாணவர் அரசியல் பத்தி பேசுனீங்களா சார்? ஆரோக்கியமான அரசியல் கல்லூரியில வரணும். இன்னைக்கு மாணவர்களை நீங்க கல்லூரியில அரசியல் செய்ய விரும்பல, கல்லூரியில மாணவ செல்வங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் பாடியை நீங்க ஊக்குவிக்கல அப்படின்னா அவங்க நிறைய பேர்த்துட்டு எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாது. ஒரு அத்தாரிட்டி எப்படி பேசுறது, கல்லூரியில் எப்படி பேசுறது, அரசாங்க அதிகாரிட்ட எப்படி பேசுறது, மக்கள்கிட்ட எப்படி பேசுறது. இந்த சிஜேபி போன்ற ஆர்ப்பாட்டங்கள்லாம் நீங்க வெளியே பாக்குறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பென்டப் இஷ்யூஸ்னுடைய ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் கல்லூரி அரசியல் சரியாக இருந்தால் பல பிரச்சனைக்கு அதே தீர்வாக இருக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய ஜேஎம் லிங்கோ கமிட்டி, அதற்கு உச்சநீதிமன்றம் போட்டிருந்தும் கூட இன்னும் தமிழகத்துல, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்துல கல்லூரி அரசியல் என்பது மிக மிக மோசமாக இருக்கு. அதனால அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய இளம் தலைவர்களும் நமக்கு கிடைப்பதில்லை. கல்லூரியிலிருந்து நமக்கு இல்லை. அதே போல கல்லூரியிலிருந்து அரசியல் கற்றுக்கொண்டு வேறு துறையில நிபுணர்களாக செல்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த கல்லூரியில் நான் பேசும் பொழுது இது முறைப்படி எலெக்ஷன்ஸ் நடத்தி அதிலிருந்து மாணவ செல்வங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்பதை இங்கே குறிப்பிட்டேன். மாணவர்களை சந்தித்து 40 நிமிடங்கள் பேசிட்டு இருக்கீங்க. குறிப்பா எல்லா பக்கம் சந்தித்து பேசும்போதும், அது இல்லாமல் களத்துல இயற்கை சுத்தம் செய்வது, போதை தடுப்பு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டாக்ஸிக் மாதிரி திரைப்படங்கள் ஒரு மாணவ சமுதாயத்தை ஒரு தவறான, நான் சில விஷயத்துல ரொம்ப ஓப்பனா இருக்குங்கண்ணா. சென்சார் போர்டு இன்னும் கடுமையா இருக்கணுங்கண்ணா. இந்தியாவை பொறுத்தவரை இப்ப அமெரிக்கா எல்லாம் போறோம் அப்படின்னா, யூரோப் நாடுகள்ல எவ்வளவு கடுமையா சென்சார் போர்டு இருக்காங்க. இங்க நிறைய சீன்ஸ் நம்ம பார்க்கறோம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சீன், ஏஜ் குரூப் சம்பந்தமே இல்லாத ஒரு சீன், 16, 18, 14 எல்லாமே. அதனால சில திரைப்படங்கள் முழுமையாக சென்சார் செய்யப்பட வேண்டும். திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் எப்போ நான் சொல்லல, முறையாக சென்சார் செய்யப்படும். அப்ப யாரு போகலாம், யாரு போகக்கூடாது அப்படிங்கிறது தியேட்டர்ல ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணும். எத்தனையோ படங்கள் சென்சார் கொடுத்தும் கூட தியேட்டர்ல அதை என்ஃபோர்ஸ் பண்றது இல்லை, எல்லாத்தையும் உள்ள விடுறாங்க. மால்ல மட்டும்தான் பயப்படுறாங்க, மால்ல இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்ல தான் அதை பயப்படுறாங்க. அதனால் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், சில திரைப்படங்களை நீங்க மாணவ சமுதாயத்தை சீரழிக்க ஆரம்பித்திருக்கிறது. நீங்க சரியான இடத்துல சென்சார் குறியீடுகளை நீங்க பின்பற்றணும். அதே போல சென்சார் இன்னைக்கு பெரிய ஸ்டார் நடித்திருந்தாலும் கூட எந்த காட்சிகளை அனுமதிக்கணும், எந்த காட்சிகளை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதையும் சென்சார் முடிவெடுக்கணும்.
ஆனா சமீபத்துல வரக்கூடிய சில திரைப்படங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் உமன் எம்பவர்மெண்ட், ரேப் எகெயின்ஸ்ட் உமன், அட்ராசிட்டி எகெயின்ஸ்ட் உமன் ஒரு பக்கம் தொண்டை தண்ணிக்கிலேயே கத்துறோம். இன்னொரு பக்கம் ஒரு சினிமா ஒரு உமனை வல்கராக, ஒரு உமனை செக்ஸ் ட்ராஃபியாக, ஒரு பெண்ணை நான் மனைவி வச்சுக்கலாம், அதன் பிறகு துணைவி வச்சுக்கலாம். ஏன்னா சமீபத்தில் இந்த 2-3 நாட்களாக வந்திருக்கக்கூடிய படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை காட்சிப்படுத்துறாங்க. அதெல்லாம் எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் கூட ஒரு சினிமா என்பது வெரி பவர்ஃபுல் மீடியம். அது தவறான பல சித்தரிப்புகள் அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதான் ஒரு வேண்டுகோளாக வச்சு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் எப்படி பாக்குறாங்க? தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் இன்னைக்கு கல்லூரிகள் இருக்கிறோம் அதாவது சொல்லி அடிக்ஷன் பத்தி பேசுனீங்க, அது எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்குன்னா ஆனா பெரிய ஆபத்து காரணம் இன்னைக்கு ஒரு மெட்டாவோ பெரிய சோசியல் மீடியா நிறுவனத்தினுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ரெவென்யூ. நம்ம தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். காரணம் மக்கள் தொகை அடிப்படையில். இன்னைக்கு எல்லோருமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கனால நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். அல்காரிதம் வந்து மக்கள் அடிக்ட் பண்ணுது. அல்காரிதம் அந்த ஃபீடை கூட்டாவோ பெரிய சோசியல் மீடியா நிறுவனத்தினுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ரெவென்யூ. நம்ம தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். காரணம் மக்கள் தொகை அடிப்படையில். இன்னைக்கு எல்லோருமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கனால நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். அல்காரிதம் வந்து மக்கள் அடிக்ட் பண்ணுது. அல்காரிதம் அந்த ஃபீடை கொடுக்குது. ஸோ டோபமைன் அடிக்ஷன்ல பாதி பேர் ஹோட்டலுக்கு போங்க, பஸ்ஸுக்கு போங்க, ஃப்ளைட்டுக்கு போங்க, நடந்து போங்க, சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு தலைமுறை ஜோம்பிக்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தலைமுறை ஜோம்பியை உருவாக்குறோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு சோசியல் மீடியாவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கிடைக்கணும். அதுவும் கூட முக்கியம். ஒரு அமெரிக்கா நிறுவனம் வாழவோ, ஒரு யூரோப்பிய நிறுவனம் வாழவோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஒரு கினியா பிக்கை போன்று இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தையும் இங்க நான் வச்சுக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா அண்டர் 16 கீழே தடை பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா தடை பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அண்டர் 16 கீழே 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சமூக வலைதளம் என்பது முற்றிலுமாக தடை. அவங்க எல்லாம் முன்னேறிய நாடுகள். ஆனா இந்தியா போன்ற நாடுகளும் அதை ரொம்ப பரிசீலிக்கணும், தடை செய்ய ஆரம்பிக்கணும், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கொடுக்கணும் என்பதும் என்னை போன்ற மனிதர்களுடைய தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கு. நிறையாங்கண்ணா சோசியல் மீடியாவை பார்த்து கொலை பண்றாங்க. சோசியல் மீடியாவை பார்த்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரைம் சீனை எப்படி எடுக்க வெளியே வரலான்னு பாக்குறாங்க. அதுல நல்லதும் நடக்குது இல்லைன்னு நான் சொல்லிங்கன்னா. ஆனா நிறைய கெட்டது நடக்குது. பால்யா பருவம், வயது குறைவான ஒரு பருவம், 14, 15, 16 இம்பர்சனபிள் மைண்ட், எதை பார்த்தாலும் நம்பக்கூடிய ஒரு வயசு. இன்னைக்கு இந்தியாவுடைய சமூக வலைதளத்துடைய தாக்கம் அதிகமா இருக்கு. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து எல்லாரும் பின்பற்ற பொழுது இந்தியா போன்ற நாடுகள் கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதற்கு எதற்காக தயங்க வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து. கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு சிவகாமி எடுத்த இனிஷியேட்டிவ் படி போதை தொழில் ஆனா 8 லட்சத்தை நோக்கி வந்திருக்கோங்கன்னா, நேற்று ஒரு ஸ்கூல்ல 1008 நாங்க நட்டோம். 8 லட்சமும் டாக்குமெண்ட் பண்ணி நட்டிருக்கோம். அதே ஒரு பெரிய நம்பர் தான். அதனால இந்த மாதத்துல இருந்து நம்ம துவங்கி இருக்கிறோம் 20 லட்சம். ஒரு வாலண்டியர் ஒரு மரம்னா 20 லட்சம் மரம். இன்னைக்கு 8 லட்சத்தை நம்ம ரீச் ஆயிருக்கிறோம். அந்த சின்ன சின்ன லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மரம் கிடைக்கல, அதற்கான விஷயத்தை சரி பண்றோம். அதனால எங்களை பொறுத்தவரை வீதி லீடர்ஸ் அமைப்பு 8 லட்சம் மரத்தை இன்னைக்கு நம்ம தாண்டிட்டோம். 20 லட்சம் மரம் என்பது நம்முடைய இலக்கு. அந்த இலக்கையும் தாண்டி நம்ம போயிருவோம். இந்த மாதத்துல ஆரம்பித்திருக்கின்றோம். அதை இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சட்டமன்ற நேரலை அதனால நாங்க மத்தவ மாதிரி நான் கொடுக்குற டேட்டா எல்லாமே ஆத்தென்டிக் டேட்டா மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி எங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி. அதனால் நிச்சயமாக மரமாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பழனியில சமூக நதியினுடைய சுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல காவேரி தாய் சுத்தம் செய்யறாங்க, வைகையில பண்றாங்க, பீச் கிளீனிங் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாகத்தான் நான் பாக்குறேங்கன்னா, எங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுகிறோம். சட்டமன்றம் போதை ஒழிப்புக்கு எண்மனை மாற்றங்கள் வந்துருக்கு சார். நீங்க போதைக்காக ஒரு எடுப்படுவீங்க. ஆனா கடந்த 5 ஆண்டுகளை விட இப்ப காவல்துறை நிறைய பக்கம் போய் ரைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட என்ன பிடிக்கணுங்கன்னா, அது காவல்துறை செய்வது சப்ளைங்கண்ணா. நீங்க டிமாண்டை கண்ட்ரோல் படுத்த முடியாம போதைப் பொருள் நம்ம கட்டுப்படுத்த முடியாதுங்கன்னா, கல்லூரி ஒரு கல்லூரியிலையும் ட்ரக் அம்பாசிடர் இருக்கணும். பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க அதை பத்தி பேசணும், எழுதணும். அரசை இன்னும் நீங்க போர்ஸ் பண்ணணும். அதனால அரசு செய்வது சப்ளை கண்ட்ரோல். ஆனா நீங்க டிமாண்டை என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அதற்கு இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகள் நிறைய நடக்கணும். டிமாண்டும் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் பொழுது முழுமையாக நம்முடைய தலைமுறையில ஒரு போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும் என்று நம்புகின்றேன். சட்டமன்ற நேரலை வந்து பெரும் விவாதமா ஏற்பட்டிருக்கு. இப்ப இளைஞர்கள் வந்து சட்டமன்றத்தை பாக்குறாங்க. ஆனா எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரீல்ஸா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு பதற்றத்துல பேசுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த நேரலைங்கிற விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்தில் நடக்கிறத மக்களுக்கு நேரலையா தெரிவிப்பது நல்ல. சட்டமன்றத்தை பொறுத்தவரை அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக
உணர்வுபூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பழைய பஞ்சாயத்தெல்லாம் சட்டமன்றத்துல வந்து தீர்த்து கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்தும் சட்டமன்றத்துல தீர்க்கப்படுகிறது, சட்டமன்றத்துல சில மெம்பர்ஸ் இருக்கிற பஞ்சாயத்தும் அங்க தீர்க்கப்படுகிறது. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல ஆளும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புதியவர்கள், இன்னும் அவங்களுக்கு நிறைய செஷன் வேணும், அவங்களும் வேகமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கட்சியிலையும் புதியவர்கள் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு டிராமா மன்றமாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம் தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வியாக